வணக்கம். நான் உங்க இருமதி பந்தலராஜா. ஹாட்ஸ்டார்ல வந்து சர்வம் மாயா அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. டைம் இருந்தா பாருங்க. ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது ஒரு பேய் பேய் படம் தான். ஆனா அந்த பேயை பார்த்தா நம்மளுக்கு பயம் வராது. ஒரு நல்ல பேய். இப்படி ஒரு பேய் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்மளுக்கே தோண வைக்கிற ஒரு படம். படம் ஸ்லோவா போனாலும் நல்லா இருக்கும். பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். நிவின் பாலியோட அந்த இன்னசென்ஸு படம் முழுக்க நல்லா இருக்கும். ஆனால் ஒரு நம்பூதிரி குடும்பத்தில் பூஜை புனஸ்காரம்னு வளர்ந்த ஒருத்தர் வந்து தன்னோட பேஷனுக்காக வெளியில் போய் மியூசிக் கற்றுக்கிட்டு கிதார் வாசிக்க போயிடுவார். அப்புறம் ஒரு 2 மாதம் அவருக்கு வந்து வேலை இருக்காது. அதனால் திரும்பி தன்னோட கிராமத்துக்கு வந்து கை செலவுக்கு காசு வேணும்ல, அப்போ மறுபடி அந்த பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணி காசு சம்பாதிக்கிறதுக்கு போவார். அப்போ ஒரு இடத்துல பேய் ஓட்ட போகும்போது அந்த பையனை பிடிச்சிருந்த பேய் விலகி இவர் கூட வந்து இவரை அந்த பேய் ஓட்டிக்கிட்டு இருக்கு. அதாவது பேய் ஓட்ட போனவரை இந்த பேய் ஓட்டிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா பாருங்க. ஆனா இந்த வீடியோ வந்து அந்த படத்துக்கான ரிவ்யூ கிடையாது. அந்த படத்துல ஒரு விஷயம், அவர் வந்து நம்பூதிரி குடும்பத்துல பூஜை புனஸ்காரம்னு இருப்பார் இல்லையா, அதுல ஒரு காட்சியில வந்து அவர் பெரியப்பா கூட பேசுற மாதிரியான ஒரு காட்சி இருக்கு. அந்த காட்சியில ஒரு புகைப்படம் வந்து சுவர்ல இருக்கும். அது என்ன புகைப்படம் அப்படின்னு பார்த்தா, நம்ம பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களோட புகைப்படம் வந்து அந்த செவுத்துல இருக்கும் மலையாள சினிமால. எப்படி மலையாள திரைப்படத்துல வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் புகைப்படம் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வந்து ஒரு அரசியல்வாதி, ஆன்மீகவாதி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதாவது நிறைய ஆன்மீக சொற்பொழிவு, அவரோட முற்பகுதி அரசியலா இருந்தாலும் பிற்பகுதி வந்து நிறைய ஆன்மீகத்துல இறங்கிட்டாரு. ஆன்மீக சொற்பொழிவு அதிகமா பண்ணிக்கிட்டு இருந்தார். அவரோட ஆன்மீக சொற்பொழிவு பல நாடுகள்ல, பர்மா, மலேசியா அப்படின்னு நிறைய நாடுகள்ல ஆன்மீக சொற்பொழிவு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நம்ம இந்தியாவில் வந்து நிறைய மாநிலங்கள்ல ஆன்மீக சொற்பொழிவு பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு மாநிலம் தான் கேரளா. அப்படி கேரளாவில் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தின சமயத்துல அந்த கேரள மக்கள் மனசுல இடம் பெற்றிருக்காரு. அதனால நிறைய கேரள மக்கள் வீடுகளில் வந்து பசும்பொன் தேவரோட புகைப்படத்தை நம்ம பார்க்கலாம். அதோட ரெஃபரன்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்த சர்வம் மாயா அப்படின்ற படத்தில் வைக்கப்பட்ட பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவரோட புகைப்படமும். இதே புகைப்படத்தை வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வச்சுருந்தோம்னு வச்சுங்களேன், இது ஒரு சாதிய குறியீடு அப்படின்ட்டு அது ஒரு சாதிய முத்திரை குத்துன படமாக மாற்றிடுவோம். ஆனால் இன்னைக்கு வந்து கேரளா மக்கள் மனசில் வந்து சாதிகளை கடந்து ஒரு ஆன்மீகவாதியா இன்னைக்கு தேவர் நிலைச்சு நிற்கிறாரு அப்படின்றதுக்கு இந்த சர்வமாயா அப்படின்ற ஒரு படத்துல வந்த இந்த ஒரு காட்சி உதாரணம். மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா. நன்றி, வணக்கம்.